புதுக்கோட்டை மீன் மார்க்கெட் அருகில் உள்ள இறைச்சி கடைகளில் அதிரடி சோதனை நடத்திய மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பாஸ்கரன் விற்பனைக்காக பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ கெட்டுப்போன சிக்கனை பறிமுதல் செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாக்கியராஜ். இந்த சோதனை குறித்தான முழு விவரங்கள். புதுக்கோட்டை மீன் மார்க்கெட் அருகில் 5க்கும் மேற்பட்ட சிக்கன் இறைச்சி கடைகள் உள்ளது. இந்த பகுதியில் கெட்டுப்போன சிக்கன் விற்கப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே அந்த பகுதியில் உள்ள சிக்கன் கடைகளில் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பாஸ்கரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சிக்கன் எக்ஸ் சென்டர் கடையில் ஃப்ரீசரில் வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் காலாவதியான சிக்கன் ஃப்ரீசரில் வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். இதே போன்று ஸ்டார் சிக்கன் பிராய்லர் கடையில் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பாஸ்கரன் ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்து கெட்டுப்போன இறைச்சிகளையும் பறிமுதல் செய்தார். 2 கடைகளில் மொத்தம் 50 கிலோ கெட்டுப்போன சிக்கன் இறைச்சிகளை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் 2 கடைகளுக்கு ஒரு கடைக்கு 5,000 ரூபாய் அபராதமும், இன்னொரு கடைக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதுபோன்ற தொடர்ந்து புகார்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பாஸ்கரன் பறிமுதல் செய்யப்பட்ட சிக்கன் இறைச்சிகளை நாயில் ஊட்டி அளித்தார். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.